வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ல ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி நம்ம ஸ்பெஷலான கெஸ்ட்டை பார்க்கும்போது ஒரு இன்ட்ரடக்ஷன் தருவோம். ஸோ இவங்க வந்து இந்த துறையில் சிறந்தவங்க, இதில் வந்து செம்ம எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான டேல நாம சந்திக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி பற்றி சொல்லணும்னா இவரை இதில் தான் சிறந்தவர், இதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இஸ் அ மல்டி டேலண்டட் கை. ஸோ இவர் இவர் கால் தடம் பதித்த அத்தனை துறைகளிலுமே இஸ் அ சூப்பர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சின்ன கோர்வையா நம்ம சொல்ல போனா அஞ்சலி பாப்பாவை எழுப்பவே முடியாது. அஞ்சலி பாப்பா ஏந்திரு, அஞ்சலி பாப்பா ஏந்திரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா இவர் வந்தாலே பாட்டு பாட ஆரம்பிச்சாலே அஞ்சலி பாப்பா மட்டும் இல்ல, கூட இருக்கிற எல்லாருமே சின்னவங்கல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே எழுந்து உட்கார மாட்டாங்க, எல்லாரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இஸ் எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மர்னு சொல்லலாம், ஒரு எனர்ஜி பூஸ்டர் இல்ல ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். எஸ், இன்னைக்கு உங்களுக்காகவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேண்ட்ஸம் காய் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் டிஎஸ்பி. எல்லாருக்கும் வணக்கம். ஜேடிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் யோர் டிஎஸ்பி ஹியர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இனிய நாள் அன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் பாடுறது பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் எ வெரி வெரி ஹாப்பி தமிழ் நியூ இயர்ஸ் டே. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். I have this lovely band with me. Rahul on the drums, we have Gerald on the keyboards, Godfrey on the guitars and Sajid on the bass guitar. இன்னைக்கு இவங்க எல்லாரும் என் கூட ப்ளே பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிஹர்ஸ் எல்லாம் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இட்ஸ் ரியலி ஸோ நைஸ் அண்ட் லவ்லி ஆஃப் யூ டு பி ஹியர் வித் மீ. அண்ட் தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. இந்த சூப்பர் டே அன்னைக்கு உங்கள் எல்லோரும் முன்னாடி எனக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஜெயா டிவி. அண்ட் முக்கியமாக வந்து இந்த பாட்டோட நான் ஏன் இப்போது ஸ்டார்ட் பண்ணேன்னா, திஸ் சாங் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஐ வுட் லைக் டு டெடிகேட் திஸ் சாங் டு ஒன் வெரி கிரேட் லிரிக் ரைட்டர், மிஸ்டர் நா முத்துக்குமார், whom we unfortunately lost a few months back. So நா முத்துக்குமார் அவர்களுக்காக இந்த சாங் நான் டெடிகேட் பண்ணுறேன். Once again, Happy New Year guys, and here we go. 1 2 3 and கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிர வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே. குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழையை போல, அழகால என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே. தெருமுனையை தாண்டும் வரையில் வெறும் நாள் தான் என் விருந்தேன், தேவதையை பார்த்ததும் இன்று திருநாள் என்கின்ற அழகான விபத்தில் என்று ஐயோ நான் மாட்டிக்கொண்டேன். தப்பிக்க வழிகள் இருந்தும் வேண்டாம் என்றே
much for coming. Thank you. Welcome Thank to you. the show. Please sit. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களெல்லாம் வந்து என்ன சொல்றது, எங்க நாடி நரம்புகள்லாம் வந்து நீங்க வந்து பவர்ஃபுல் ஆக்கிட்டீங்க. தேங்க்ஸ் லாட். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ப்ரோக்ராமில் டு பி a part of this. ஸோ ஐ ஷுட் ஆல்சோ தேங்க்யூ. யா ஃபர்ஸ்ட் சாங்கே செம்மையா இருந்துச்சு சார். ஸோ ஹாப்பி. ஸ்டார்டிங் சாங்கே பார்த்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே நீங்க எனர்ஜி கொடுத்துட்டீங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்டுடுறேன். இந்த ஒரு மியூசிக்கல் ஜேர்னி ஆக்சுவலி நீங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே இவர் வந்து இந்த ட்ரெண்ட்லேருந்து இந்த ட்ரெண்ட் மாறிட்டாரு இல்லை மாறவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் யூத்ஃபுல்லாகவே இருக்கீங்க. உங்களுடைய சாங்ஸ் நீங்களும் இளமையாக இருக்கீங்க, உங்களுடைய சாங்ஸும் இளமையாக இருக்கு. இதோடைய ரகசியம் எங்களுக்காக சொல்லுங்களேன். இதோட ரகசியம் வந்து எப்பவுமே மியூசிக் தான். பிகாஸ் மியூசிக்னாலே வந்து இட்ஸ் a பாசிட்டிவ் பவர். யா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே வேணால் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆள் வேணால் பாருங்கள், லைக் தட் மெட் பி அ பிஸ்னஸ் மேன் ஆர் கிரிக்கெட்டர் ஒரு மூவி ஸ்டார் ஆர் எந்த ஒரு துறைக்கு சேர்ந்த ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், இல்லைனா வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்குது, அந்த ப்ரெஷர் இறங்கணும், இல்லை ரொம்ப கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்துலேருந்து சந்தோஷம் வரணும், இப்படி பண்ண எல்லாரும் வந்து கேட்குறது வந்து மியூசிக் தான். ஃபைனலாக வந்து மியூசிக் தான் வந்து எந்த மனிதனையும் ஒரு ஒரு ஆனந்தமான ஒரு மூடுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி அது. ஸோ அப்போ என்னோட வேலையே மியூசிக். அவள் எப்படி இருக்கும்? The music has its power. So I think மியூசிக்லேருந்து அந்த பாசிட்டிவ் பவர் வருது. And that's where I derive my energy from. That's why I love music a lot. I think இந்த மியூசிக்கல் ஜர்னில நீங்க எல்லா விஷயத்தையுமே டச் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டச் பண்ணாத ஒரு விஷயமே இல்லை. you're a singer, you're a lyricist and you're a like choreographer. நீங்க choreographer கூட பண்ணிருக்கீங்களே? ஆமா, ஒரு மூவிக்கு ஒரு சாங் கூட choreograph பண்ணி நானே டைரக்ட் பண்ணிருக்கேன். சூப்பர். இந்தியாலே வந்து இந்த மாதிரி கான்சர்ட்ல வந்து பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுற ஒருத்தர்ல நீங்க இந்தியாலே நீங்களும் ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னும் போது நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஆக்சுவலி அந்த அந்த எனர்ஜி யார்கிட்ட இருந்து வந்ததுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னா வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து மைக்கேல் ஜாக்சன் தான். ஸோ சின்ன வயசுலேருந்து மைக்கேல் ஜாக்சனோட கேசட்டு, அப்புறம் அவங்களோட சாங்ஸ், அவரோட டிவிடிஸ், ப்ளூரேஸ், இப்போ வரைக்கும் நான் அதுதான் பார்த்துருப்பேன். ஸோ தேட்ஸ் மை பிக் பூஸ்ட் ஆஃப் எனர்ஜி. எனக்கு ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறப்போ அப்பா வந்து தி லெஜெண்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் ஜாக்சனோட ஒரு டேப் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ அதை போட்டு பார்ப்பேன். ஸோ டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்திருந்தா அதை போட்டு பார்ப்பேன். அதை பார்த்துட்டே சாப்பிடுவேன் அந்த மாதிரி. ஸோ மேபி அங்கேருந்து அந்த ஒரு ஸ்டேஜ்னாலே எனக்கு வந்து ஸ்டேஜ்னாலே என்னோட நான் டிரைவ் பண்ணது எப்படின்னா, ஸ்டேஜ்னாலே வந்து பாடும்போது ஆடணும், அவ்வளோதான். எனக்கு அந்த வேறு ஆப்ஷனே தெரியாது. See, I don't consider music and dance as two different components. I think music and dance are embedded like. But that's difficult, right? எப்படி உங்களுக்கு பாசிபிளா இருக்கு ஆல் தி டைம்? ஆக்சுவலி டிஃபிகல்ட்ங்கிறது இந்த வேர்ல்டில் எதுவுமே கிடையாதுங்க. இட்ஸ் லைக் நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயம்னா அது டிஃபிகல்ட்டே கிடையாது, அவ்வளோதானே. நம்ம என்ஜாய் பண்ணுறோன்னா அது எப்படி டிஃபிகல்ட் ஆகும்? ஒரு ரிதமோ இல்லை, ஐ எம் பிக் ரிதம் லவர் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எ மெலடி லவர் டூ. பட் தென் when a rhythm plays, I can imagine like இந்த ரிதம்க்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஆடுவாங்க, இல்லைன்னா இந்த இது எப்படி வந்து ஒரு ஒரு குழந்தையோ இல்லை ஒரு வேறு யாரையாச்சும் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்கிறது ஒரு என்னமோ ஒரு மைண்டில் ஓடும். அதுக்கு ரியலாக நான் பாட்டு பண்ணப்பறம் அது வந்து ரிலீஸ் ஆனப்பறம் அப்படியே நடக்கும். ஸோ அது யோசிச்சுலாம் பண்ணுறது கிடையாது. அண்ட் ஆக்சுவலி தேர் இஸ் a big saying that says the one component of music that touches the deepest part of your soul is rhythm அப்படின்வாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிங்கன்னா சின்ன குழந்தை கூட அது மியூசிக்னா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தை கூட ரிதம் போட்டு ஆடும். ஒரு 10 மாதம் இல்லை ஒரு வயசு ஒரு 2 வயசு ஆகும், அவங்களுக்கு மியூசிக் என்ன, நோட்ஸ் என்ன, டியூன் என்ன எதுவுமே தெரியாதுல்ல, ஆனால் ரிதம் போடுங்க ஆடுவாங்க. ஆக்சுவலி நீங்கள் ரிதம் கிரியேட் பண்ணும்போது எப்படி இருப்பீங்க, எப்படி வந்து நீங்கள் டான்ஸ் அட்டை பண்ணுவீங்க எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். எங்களுக்காக நீங்கள் பண்ணி காமிங்க ஒரு சின்ன ரிதம் நீங்கள் லேட்டஸ்ட்டாக போட்டது. ஆக்சுவலாக நான் நிறைய பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாட்டுலாம் வந்து இப்போ டேரக்டர் வந்து இப்படி ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பார் இல்லையா, அப்படி ஸ்டோரி சொல்லும் போதே நடக்கும். அது ஏதாவது ஒரு ஃபீல் வரும், இது நல்லா இருக்கு, இந்த வேர்டு வச்சு இப்படி ஒன்று பண்ணலாம், இல்லை இந்த பொண்ணு இப்படி பாட நல்லா இருக்குமா, இல்லை அந்த ஹீரோ இப்படி பாடலாம் அப்படின்னு. நிறைய பாட்டு வந்து அப்படியே நான் வாயிலேயே ரிதம் பண்ணி அங்கங்கே டேபிளே தட்டி பண்ணி ஓகேயான சாங்ஸ் நிறைய இருக்குது. அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சடன்லி ஐ வில் கம் அப் வித் சம்திங் அப்படி வரும், அதில் ஒரு டியூன் வந்துடும். ஸோ இட்ஸ் லைக் அது நான் பாடும்போது உங்களுக்கு அந்த சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஆனால் பட் when I'm singing that I can hear the whole orchestra in my mind.
ஓகே ஸோ இந்த ரிதம் மேலே பேஸ் கிட்டார் என்ன வாசிக்கும், அது மேலே கிட்டார் என்ன வாசிக்கும், அது மேலே சிங்கர் என்ன பாடுவாங்க, அந்த ஃபுல் பாட்டே கேட்கும். அந்த டைம் என்ன தெரியுமா ஆகும், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். டென்ஷன் அவசரம் ஆகிடும். ஐயோ இப்போ அர்ஜென்ட்டாக வந்து என் மைண்டில் நான் கேட்குறது வந்து வெளியில் ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் போட்டு காட்டணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடும். அண்ட் தட் எக்ஸைட்மெண்ட்ஸ் இஸ் வாட் மை எனர்ஜிஸ். நீங்கள் கேட்குறீங்க எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு, தட் எக்ஸைட்மெண்ட் கன்வெர்ட்ஸ் இன்டு மை எனர்ஜி. பட் மியூசிக்ல நீங்க ஒரு சயின்டிஸ்ட் சார், கண்டிப்பா. ஏன்னா எல்லா விஷயங்களுமே எல்லா கோணத்துலயுமே நீங்க பார்த்து கரெக்டா நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றீங்க. சூப்பர், ஆசம். ஆக்சுவலி நீங்க வந்து மல்டி லாங்குவேஜ்ல வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எம்ஜே தான் வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அவரை இன்ஸ்பிரேஷனா வச்சு ஒரு சாங் நீங்க பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல? அந்த சாங் எந்த சாங் தெரிஞ்சுக்கலாமா? அவரை மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு. சரி, நிறைய வாட்டி ரிதம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எம்ஜே வந்து சின்ன வயசுலேருந்து அது கேட்டுகிட்டே இருக்கிறதுனால நிறைய ரிதம்ஸ் வந்து ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபியூ சாங்ஸ் வேணும்ன்ட்டு அவரோட ரிதம் மாதிரியே வச்சு நான் பண்ணுவேன். அப்புறம் என்னோட கான்சர்ட்டில் ஒரு வாட்டி என்ன பண்ணேன், ஐ டிட் பிக் டெடிகேஷன் டு எம்ஜே. அதாவது எப்படின்னா அவரோட விஷுவல்ஸ் எல்லாம் போட்டு அந்த சிங்கில் வந்து அந்த எல்இடி ஸ்க்ரீனில் நானும் அவரும் வந்து ஆடிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒன்று பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து என்னோட சரி கமா பதனு சா அடக்கமா கமா சே ஜல்சா அது இருக்கு இல்லையா, அந்த சாங் வந்து எம்ஜே பீட்டை வந்து மிக்ஸ் பண்ணேன் ஜாம்ங்கிற சாங்லேருந்து. அந்த ரிதமில் என்னோட சாங் பாடி, ஆனால் அந்த சாங்கோட லிரிக்ஸ் ஃபுல்லாக நான் மைக்கேல் ஜாக்சனுக்காக எழுதினேன். நான் எழுதிட்டு ஐ சாங் இட் அண்ட் பெர்ஃபார்ம்ட் ஃப்ரண்ட் ஆஃப் ஹியூஜ் க்ரௌட் இன் நியூயார்க். ஸோ அது வந்து பயங்கர அப்ளாஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அண்ட் மியூசிக் அண்ட் ரிதம்ஸ் அண்ட் கிரியேட்டிங் சவுண்ட் வைஸ் எம்ஜே இஸ் மை biggest inspiration. And music wise, of course, music na Ilayaraja sir is my god of music, is more than inspiration. அவர் வந்து இசை உலகம்னாலே அவர் தான் எனக்கு. ஸோ அவரோட மியூசிக் கேட்டு 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 வளர்ந்து. ஸோ எனக்கு ரெண்டு, ஒரு பக்கம் வந்து எம்ஜே, ஒரு பக்கம் வந்து ராஜா சார். படம் அப்படியே டாலிவுட்லயே சொல்லிடுங்க சார். இல்லை அவ்வளோதான், வேர்ல்ட்லேயே இவங்க ரெண்டு பேர் தான். அப்புறம் இது டாலிவுட் மாலிவுட் காலிவுட்லாம் கிடையாது. இதுக்கு ராஜா சார் அண்ட் எம்ஜே வந்து இது ஆர் லைக் தி நம்பர் ஒன்ஸ் இன் த வேர்ல்டு. அதில் வேறு அவங்களுக்கு வேறு இதுவே கிடையாது. ஸோ ஆக்சுவலாக ராஜேஸ்வரோட மியூசிக் கேட்டு கேட்டு தான் படத்துக்கு மியூசிக் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு எனக்கு. அதே மாதிரி எம்ஜே பார்த்து தான் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணணும். என்னோட பிக்கெஸ்ட் லக் என்னென்னா growing up watching both of them and listening to both of them, and I should thank my parents for that. They made all that available to me as a kid. இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால that has helped me a lot. பாருங்கள், ஸ்டேஜ்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், படத்துலையும் பண்ணுறோம். அது இல்லைனா வந்து ஏதாவது ஒன்று தான் பண்ணியிருப்போம், இல்லைனா டோட்டலாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். ஐ டோன்ட் நோ. ஸோ ஆக்சுவலி ஒரு பாட்டு இருக்கு சார், அந்த நீலவானம். அப்பா, such a great song நான் சொல்றேன். ரொம்ப எமோஷனலான ஒரு சென்சேஷனான ஒரு பாட்டு. அந்த பாடல் இப்போ லைவா நாங்க கேட்கணும். கண்டிப்பா வந்து கமல் சார் அளவுக்கு என்னோட வாய்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவரை நினைச்சு நான் பாடுறேன். ஓகே. நீலவானம் நீயும் நானும் கண்களே பாஷையாய் கைகளே ஆசையாய் வையமே கோயிலாய் வானமே வாயிலாய் பால்வெளி பாயிலே சாய்ந்து நாம் கூடுவோம். இனி நீ என்று நான் என்று இருவேறு ஆளில்லையே. நீலவானம் நீயும் நானும்
கைகளே ஆசையா வையமே கோயிலாய் வானமே வாயிலாய் பால்வெளி பாயிலே சாய்ந்து நாம் கூடுவோம் இனி நீ என்று நான் என்று இருவேறு ஆளில்லையே. சூப்பர்வான சாங் சார். ரொம்ப அழகா எங்களுக்கு பாடுனீங்க. நீங்க சொன்னீங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க. பட் சூப்பர்வா இருந்துச்சு. வெரி நைஸ், வெரி நைஸ். எங்களுக்காக ஒரு அழகான பாடல் பாட்டு பாடுனீங்க வித் லைவ் ஆர்கெஸ்ட்ரா. Thank you. முக்கியமா சொல்ல போனா ஒரு டுயட் சாங். வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தொப்புல வாலிபால் ஆடலாமா. ஓகே, பாட்டு பாடுறீங்களா? இந்த பாட்டும் ஒரிஜினலா பாடினது ரீட்டா. ஆமா, ரீட்டாவே இப்போ நம்ம கூட பாட போறாங்க. யா. அண்ட் பிரபுதேவா சார் கூடிய எனக்கு ஜெனரலாக ஒன்று ரொம்ப பிடிக்கும். பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ். இந்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர். இந்த பாட்டு சூப்பராக ஷூட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஓகே, என்னுடைய ஃபேவரட் சாங்கான வாடா மாப்பிள்ள சாங் நீங்க வந்து பாட போறீங்க அலாங் வித் ரீட்டா. ஓகே, எஸ், உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Bloody bugger. Hey வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. ஆடும் சக்கல சைக்கிள் கேப்ல இடுக்கு புடி போடலாமா. மூக்கு கீழே பல்ல பல்ல முத்தம் போடு பல்லே பல்லே கடிச்சு புட்டா பல்லே பல்லே கூடாது முந்தானையில் பல்லே பல்லே முட்டை கட்டு பல்லே பல்லே முள்ளு குத்தும் பல்லே பல்லே ரத்தம் வராது. எப்படி அப்படி அப்படியே வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. சைக்கிள் கேப்ல இடுக்கு புடி போடலாமா. Bad boy. Hey micro mini போடடா பூனை நட நடக்கட்டா சோலிக்கே பீச்சேன்னு சோக்கா பாடடா. எங்கள பேசு வேணாண்டி இந்த சிரிப்பு வேணாண்டி கரகாட்டம் ஆடிக்கிட்ட தமிழில் பேசட்டு. பெண்ணோடும் முகிலோடும் பல்லு பல்லு விளையாடும் வெண்ணிலாவே. எப்படி எப்படி அப்படி அப்படியே வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடலாமா. ஆடும் சக்கல சைக்கிள் கேப்ல இடுக்கு புடி போடலாமா. மாமா மாமா மாமா
வாவ், எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சாங் வந்து லைவா பார்க்கும்பொழுது வித் லைவ் ஆர்கெஸ்ட்ரா சூப்பராக இருந்துச்சு. Thank you. ஆசம் ஃபீலிங் எங்களுக்காகவே நீங்கள் கொடுத்தீங்க இந்த தமிழ் நியூ இயரில். ஆக்சுவலி பார்த்தோன்னா நீங்கள் வந்து எல்லா ஹீரோஸோடையுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல. ஸோ நீங்கள் டாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்டார் அவருடைய வந்து நிறைய மூவிஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கோலிவுட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸோடையுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் தலைவரை மட்டும் நீங்கள் எப்படி விட்டீங்க? அவர் தான் என்ன விட்டாரு. நான் இப்போ அதான் சொல்கிறேன், எக்ஸப்ட் ரஜினி சார் ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழில். அதே மாதிரி சைமல்டேனியஸாக தெலுங்கில் கூட சிரஞ்சீவி சார், பவன் சார், நாகர் எல்லாருமே எவ்ரி ஒன். ஐ திங்க் அது ஒரு பெரிய லக் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு சைமல்டேனியஸில் ஒரே டைமில் வந்து இங்கே வந்து விஜய், சூர்யா, அஜித் சார் எல்லாருமே, விக்ரம் சார்லேருந்து கமல் சார் வரைக்கும் அண்ட் ஆல், ஐ மீன் ஜெயம் ரவி சார் எல்லாருமே எவ்ரி ஒன் ஹேவ் ஒர்க். அதே டைமில் பேரலாக தெலுங்கு தமிழ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹிந்தியில் சல்மான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங்காக நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த தமிழ் அண்ட் தெலுங்கு இது ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டான டைமில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. இங்கே பண்ணிட்டு இருக்கும் போது எங்கே பண்ணிட்டு இருக்கும் போது எங்கே, அது எப்படி அந்த பேலன்சிங் உங்களுக்குள்ள இருந்துச்சு? அதுவாக நடந்துச்சு. ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் ஆல் மை டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹீரோஸ். ஏன்னா இல்லை இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது அந்த, பிகாஸ் ஐ டோன்ட் திங்க் வேறு யாருக்குமே அந்த இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ண ஒரு கிரெடிட் வேறு யாருக்குமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஆல் மை பீப்புள், த என்டையர் மூவி இண்டஸ்ட்ரி ஃபார் திஸ். தலைவர் கூட மட்டும்தான் ஒரு படம் ஒர்க் பண்ணோம், அது மட்டும் பண்ணிட்டா அவ்வளோதான். ஸோ தலைவரோட நீங்கள் படம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரியான சாங்ஸ் நீங்கள் வந்து தலைவருக்கு கொடுப்பீங்க? இப்போவே நினச்சி வச்சிருப்பீங்க, எப்போவும் நினச்சி வச்சிருப்பீங்க தலைவருக்கு இப்படி தான் சாங், இப்படி தான் ஓப்பனிங். 6 வாரம் போடுவோம்ல. ஆமாம். ஸோ அதுக்காக வந்து சார் வெயிட்டிங். சூப்பர். ஸோ நாங்களும் வெயிட்டிங் உங்களோட காம்பினேஷன் பார்க்கறதுக்காக. தேங்க்யூ. ஆக்சுவலி நீங்கள் விஜயோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. விஜய் பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். விஜய் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அண்ட் யூனோ இஸ் அ வெரி சிம்பிள் டவுன் டு எர்த் பர்சன். ஸோ அவர் ஜாஸ்தி பேசவும் மாட்டார். ஏதோ ரெஸ்ட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் அப்படின்னு இல்லை, பிரதர் கலெக்டிங் ஒரு மெசேஜ் அனுப்பார், இல்லை ஃபோன் பண்ணி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. ஸோ இஸ் அ வெரி நைஸ் லவபிள் பர்சன் டு ஒர்க் வித். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ட் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் விஜய் சார். அண்ட் இஸ் அ டெரிஃபிக் சிங்கர். ஸோ அதான் நான் எப்போ அவர் கூட ஒர்க் பண்ணால் எப்படியாவது ஒரு சாங் பாட வைக்க பார்ப்பேன். ஏன்னா வாடி பாடிருக்காரு, சூப்பர் ஹிட் அந்த சாங். அதே மாதிரி இப்போ புலியில் வந்து ஐ வாண்டட்லி மேட் ஹிம் சிங் மெலடி. அவரே சொன்னார், மெலடிலாம் இப்போ தேவையா, இது ரொம்ப ஹைல இருக்குது. நான் சொன்னேன், சார் நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, இதை விட சூப்பராக பாடுவீங்க நீங்கள். கூச்சப்பட வரல, தெரியல அவரை பற்றி, ரொம்ப ஷையாக இருப்பார். அப்போ நாங்கள் ரொம்ப இல்லை சார் நீங்கள் பாடியே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சி தான் அந்த இந்த ஏண்டி பாட்டை பாட வச்சேன்னா. அந்த பாடல் எங்களுக்காக இப்போ பாட முடியுமா சார்? கண்டிப்பாக. இதையும் விஜய் சார் பாடுற மாதிரி நான் பாடுற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஓரளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்படிதான் சொல்றீங்க, பட் ஆனால் வந்து எங்க எல்லாருமே வந்து அப்படின்னு நாங்கள் ஆச்சரியத்தோட பார்க்குறோம். இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக விஜய் சார் அண்ட் ஸ்ருதி ஹாசன் பாடுங்க. ஸ்ருதி ஹாசன் இஸ் ஆல்சோ டெரிஃபிக் சிங்கர். இப்போ இந்த பாட்டு வந்து ஃபீமேல் வாய்ஸ் பாடுறதுக்காக ஒன் ஆஃப் மை singers, Rita, she's a terrific singer. She has sung a lot of songs for me. Allegra அதெல்லாம் அவங்க தான் பாடியிருக்காங்க. And வாடா மாப்பிள்ளை அது அவங்க தான் பாடியிருக்காங்க. Super. She's going to sing this song along with me, right? ஸோ வியூவர்ஸ் உங்களுக்காகவே ரீட்டா இங்கே வந்திருக்காங்க, பியூட்டிஃபுல் சிங்கர். ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளோட பியூட்டிஃபுல்லான சாங் இப்போ பாட போகிறாரு டிஎஸ்பி சார். வெயிட் பண்ணலாம் அதுக்காக. வானவில் வட்டமாகுதே, வானமே கிட்ட வருதே, மேகங்கள் மண்ணில் இறங்கி தோகைக்கு அணை கட்டுதே, இரவெல்லாம் வெயிலாகி போக, பகலெல்லாம் இருளாகி போக, காலங்கள் வேஷம் போடுதே. அடியண்டி அண்டி என்ன வாட்டுற, அடியண்டி அண்டி கண்ணால் தீட்டுற, அடியண்டி அண்டி நெஞ்ச கிண்ணுற, அடியண்டி காதல் கடலில் தள்ளுற.
கட்டி கட்டி தங்க கட்டி கட்டிக்கொள்ள கொஞ்சம் வாடி கட்டிக்கொள்ள கொட்டிக்கொடு நட்சத்திரம் ஒரு கோடி அழகின் மானே, வா மடி மேலே புள்ளிமான் புடிபட்டு போச்சு புலி கையில் அடிபட்டு போச்சு விடுபட்டு எங்கே போவது அடி ஏண்டி ஏண்டி என்ன ஓட்டுற அடி ஏண்டி ஏண்டி கண்ணால் தீட்டுற அடி ஏண்டி ஏண்டி நெஞ்ச கிண்ணுற அடி ஏண்டி காதல் கடலில் தள்ளுற ரீட்டாவோட காம்பினேஷன்ல ஒரு அட்டகாசமான பாடல் எங்களுக்காகவே பாடுனீங்க. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். Thanks a lot. சூர்யாவோட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்காகவே ஷேர் பண்ணுங்களேன். சூரியஸ் சார் கூட எனக்கு இஸ் a very very dear friend to me and அவர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி டவுன் டு எர்த் அண்ட் வெரி வெரி ஹாப்பி பர்சன். ஆனா அந்த இது இருக்குல்ல சார், சிங்கம் சிங்கம் அந்த அந்த சவுண்ட் வந்தவுடனே எங்களுக்குள்ள அப்படியே அப்படின்னு ஆயிடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ராக். நீங்க வந்து ஒவ்வொரு அந்த அந்த மூவில இருக்க ஒவ்வொரு ட்ராக்குமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. எப்படி அது அவருக்காகவே நீங்க வந்து போட்டீங்களா? எப்படி அவர் மைண்ட்ல வச்சுட்டு அவர் அப்படி பவர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஹரி சார் அப்படி பவர்ஃபுல்லாக எடுத்திருக்காரு படம். ஸோ நம்ம கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும். அட்டகாசம் சார். we went mad while making that song and then அந்த டைம்ல நீங்க மட்டும் மேடா இல்ல சார், ஆடியன்ஸும் மேடா இருந்தாங்கன்றது நீங்க சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க கார்ல போகும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது எங்களுக்காக சொல்லுங்க. ஓ யா, சிங்கம் ரிலீஸ் ஆனப்போ டிராஃபிக் சிக்னல் வந்தது. நடுவில் ஐ மீன் காரில் நின்றுட்டு இருந்தோம். கரெக்டாக இந்த பக்கம் வந்து ஒரு கார் நிற்குது. எவ்ரிபடி லிசன் டு சம்ப பம்ப ரொம்ப தும்ப அப்படின்னு ஃபுல் சவுண்டில் கேட்குது. ஏய் நம்ம பாட்டு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு கார் நிற்குது. அதில் வந்து என் இதயம் இதுவரை பறந்ததில்லை இப்போ பறக்கிறது. ரெண்டு சிங்கம் படத்துலேருந்து ரெண்டு பக்கம் கேட்டிருந்து இப்படி இப்படி பார்த்து எங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஸோ ரெண்டும் நம்ம பாட்டுங்கிற சந்தோஷம் வேற, அதுவும் ரெண்டும் ஒரே படத்துலேருந்து வரும்போது யார் யாரும். ஸோ தட் வாஸ் ஒன் இன்சிடென்ட் ஐ கேன் நெவர் ஃபர்கெட். அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கும். காதல் வந்தாலே கால் ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் முன்னாலே. And fantastic lyrics also. Vivek sir and one of my favorite lyric writers. என்னோட நிறைய படங்கள் நிறைய பாட்டு அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து இந்த பாட்டு மிக அருமையாக எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாடல் இப்போ கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் எங்களுக்காக பாடுங்க. கண்டிப்பா. ஓகே, ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் ரணினா ரெட்டி. வாவ், எங்களுக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு நியூ இயர் இல்லை, ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது ட்ரீட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஸோ ஐ வுட் லைக் டு கால் upon மிஸ் ரணினா to sing this song along with me. And she is a fantastic singer too. She has sung a lot of songs for me. And இப்போ ரீசெண்டாக இப்போ சிரஞ்சீவி சாரோட 150th ஃபிலிமில் அம்மோடு டக் டக் லெட்ஸ் டூ கும்முடு அப்படின்னு ஒரு சாங் பண்ணோம். இட்ஸ் பிகம் ஐ மீன் மைண்ட் பாக்லிங் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அந்த சாங் ரணினா தான் பாடியிருக்காங்க. ஓகே, ரணினா நைஸ். ஸோ அவங்க வந்து இந்த பாட்டு நம்ம கூட பாட போகிறாங்க. ஓகே, ரணினா ரெட்டி அண்ட் டிஎஸ்பி சார் ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல உங்களுக்காகவே காதல் வந்தாலே இந்த பாடல் பாட போறாங்க. வாங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். Everybody listen to samba bamba rumba tumba. Everybody mambo jambo bambo calling it party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody come and running, it's time to party. காலு ரெண்டும் தன்னாலே காத்தா சுத்துதே உந்தன் பின்னாலே. திட்டம் போட்டு பார்த்து திமிரா பேசி என்ன நீ
கொண்ட ஊசி சிரிப்பு விண்டோ முதுகு தெக்கு மரம் முழுசா பார்த்தா ஜோரந்தா. Everybody listen to samba bamba rumba tumba. Everybody mambo jambo bambo calling it party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody coming, time to party. நெத்தி நடுவே பொட்டு வைக்கவே கஷ்டமாச்சு உன்னை நினைச்ச ஒரு ஓரம் வச்சுக்கிறேன் முன்ன போல நான் இல்ல மொத்தமா மாறியாச்சு குத்தவாளிய கூட கொஞ்சி கூப்பிடுறேன். நிஜமா உன்னை பத்தி பேச நேரம் பத்தலடா மெதுவா முன்ன போல பூமி சுத்தலடா சட்டனிய விட்டு புட்டு இட்லிய தின்னு புட்ட சட்டுன்னு அம்மா கேட்க ஏதோ ஒரு விட்ட. ஏய் வீரா ஏய் சூரா நீ ஒட்டிக்கிட்ட நெஞ்ச பூரா பார்வை பட்டாங்கத்தை பாயம் எனக்கு சுத்திட்டா. எனக்கு எப்போதுமே உன்னை பத்தி தான் Hey, everybody listen to samba bamba rumba tumba. Everybody mambo jambo bambo calling it party. Everybody move it, move it, move it, move it, move it, move it, move it now. Everybody come on, running, it's time to party. சூப்பர் சாங் எங்களுக்காகவே நீங்க பாடுனீங்க வித் டான்ஸ். Thank you. சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி. Thanks a lot. ஆக்சுவலி இது வந்து ஒரு மியூசிக்கல் ட்ரீட் மட்டும் இல்லாம ஒரு விஷுவல் ட்ரீட்டாவும் இருக்கு வியூவர்ஸ்க்கு தமிழ் நியூ இயர்ல. அதான் நான் சொன்னேன் மியூசிக்கும் டான்ஸும் செப்பரேட் பண்ண முடியாது. ஆமா. சோ உங்ககிட்ட இருந்து கண்டிப்பா ரெண்டுத்துமே பிரிக்கவே முடியாது சார். ஆமா. ஆக்சுவலி நீங்க ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்றீங்க. டோலிவுட் அண்ட் கோலிவுட் ரெண்டுமே பேலன்ஸ் பண்றீங்க. இங்க ஒரு பாடல் ரிலீஸ் பண்றீங்க. அதே பாடல் வந்து நீங்க வந்து டோலிவுட்லயும் ரிலீஸ் பண்றீங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. டோலிவுட்ல ஒரு பாடல் ரிலீஸ் பண்றீங்க. அந்த பாடல் வந்து நீங்க பாலிவுட்ல ரிலீஸ் பண்றீங்க. அதுவும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜிங்கு சிக்கா யா சூப்பர் டூப்பர் அது ஹிட்டான ரிங்கு ஒரு ரிங்கான்னு பாடல். தெலுங்குல பண்ணோம். சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி அது ரிங்கு ரிங்காவா இருக்கும்போதே தமிழுக்கும் ஹிந்திக்கும் எல்லாத்துக்குமே பரவிடுச்சு. இன்டர்நேஷ்னலாகவே பரவிடுச்சு அந்த சாங். இட்ஸ் பிகம் எ பிக் ஹிட். தென் சல்மான் கான் சார் வந்து அது கேட்டுட்டு அந்த சாங் எனக்கு வேணும்னு கேட்டார். ஸோ அதுக்காக அவருக்காக ஹிந்தி வெர்ஷன் பண்ணோம் டிங்க சிக்கான். அண்ட் தட் பிகம் அகெயின் ஹியூஜ் பிளாக் பஸ்டர். ஸோ எனக்கு என்னென்னா எவ்ரி டைம் என்னை மேக் சாங் ஆக்சுவலி தே சே மியூசிக் ஹேஸ் நோ லாங்குவேஜ். ஆக்சுவலாக மியூசிக்கு வந்து லாங்குவேஜ் கிடையாது. ஆனால் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சொல்லி லிரிக்ஸ் போடுறோம்ல அப்போ தான் அதுக்கு வந்து லாங்குவேஜே வருது. எக்ஸாக்ட்லி. ஸோ என்னோட இது என்னென்னா கோல் வந்து மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணுற ஒரு பாட்டு வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு. ஏன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வந்து ஒரு கம்போசருக்கு இருக்காது. ஏன்னா அதே மாதிரி அப்புறம் நான் டேடி மம்மி சாங் பண்ணேன். லைக் அது வந்து ஃபர்ஸ்ட் தெலுங்குல வந்து ஆக்கலேஸ்தே அன்னம் படுத்தா பண்ணும். ஸோ அது அப்போவே வந்து பிரபுதேவ மாஸ்டர் தான் அதுக்கும் டைரக்ட். அப்போ சொன்னார் இந்த பாட்டு வந்து யாருக்கும் கொடுத்துறாதீங்க தேவி, எனக்கே வச்சுங்க. நம்ம சினிமா விஜய் சார் கூட ஒரு படம் பண்ண போகிறோம், அதில் எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்போது சொல்லி வச்சுட்டாரு. ஸோ அதனால் ஐ நெவர் கேவ் தட் சாங் டு எனிவன். ஸோ வில்லு பண்ணப்போ அது வந்து டேடி மம்மின்னு பண்ணோம். அது அங்கே பிளாக் பஸ்டர், இங்கே பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. அப்புறம் ஹிந்தியில் திருப்பி அந்த பாட்டு கேட்டாங்க. அங்கேயும் டேடி மம்மினே பண்ணோம். டேடி மம்மி ஹெய்னேகர்பே அப்படின்னு சொல்லி அது வந்து அங்கே இட் ராக்ட் ஆல் தி எஃப்எம் சேனல்ஸ் அண்ட் போட்டு வேறு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அந்த மியூசிக் வீடியோவில் போய் என்னையும் நடிக்க சொல்லி சும்மா ஒரு கெஸ்ட்டாக ஒரு இது பண்ணியிருப்பேன் அந்த ஹிந்தி வீடியோவில். ஸோ இட் பிகம் அ ஹியூஜ் ஹிட். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இங்கேருந்து ட்ராவலே அந்த சாங் எங்கேயோ போயிருக்கு. ஸோ அதே மாதிரி ஆண்டி அமலப்புரம் தட் சாங் வாஸ் அ ஹியூஜ் மேசிவ் ஹிட் இன் தெலுங்கு. அண்ட் அதோட தெலுங்கு வெர்ஷன் தமிழ்லையும் பாப்புலர் எல்லா இடத்துலையும். அதே போல் ஹிந்திலையும் பாப்புலர் ஆயிடுச்சு அப்புறம் ஹிந்தியில் பண்ணி. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வந்து அதே டியூனில் இன்னொரு ஒரு லாங்குவேஜில் போடும்போது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அது கண்டிப்பாக உங்களால் மட்டும் தான் சாத்தியமாகும். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு பாட்டுக்கு இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான் நீங்கள் சொன்னது. அது என்னென்னா என்னதான் நீங்கள் ஒரு கிரேட் மியூசிக் பண்ணுங்கள், கிரேட் டியூன் பண்ணுங்கள், whatever you do, finally the lyric becomes the face of the song. Lyric becomes the address of the song. இப்போ ஒரு பாட்டு இப்போ டேடி மம்மின்னு சொல்கிறீங்க, பட் டேடி மம்மி இஸ் a lyric. இப்போ அந்த லிரிக் இல்லைன்னா அந்த பாட்டு இப்படி சொல்லணும் டாட்டா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு நம்ம பண்ண டியூனுக்குள்ளே என்ன லிரிக் போய் உட்காரணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது நான் வந்து என்னோடய சாங் பண்ணும்போது முன்னாடியே வந்து ஒரு ஐடியா வச்சுருப்பேன். மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ்க்கு வந்து அது தெலுங்காக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும், மோஸ்ட் ஆஃப் தி சாங்ஸ் வந்து நான் கம்போஸ் பண்ணும்போது அந்த ஹுக் லைன்ஸு அப்புறம் இட்லீஸ்ட் ஓப்பனிங் லைன்ஸ் ஏதாவது ஒரு லைன்ஸ் இல்லை அந்த ஏதாவது ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கம் சிங்கம் ஹீஸ் தோர சிங்கம்
அது சொல்லும்போது கம்போஸ் பண்ணும்போது அது போட்டு வச்சுருவேன். அது தமிழ் பாட்டாக இருக்கட்டும் இல்லை தெலுங்கு பாட்டாக இருக்கட்டும். ஸோ அது வந்து டைரக்டருக்கு பிடிச்சி போய் அப்படியே வச்சுடுவாங்க. அதில் என்னோட பிளெஸிங் என்னென்னா நோயிங் போத் லாங்குவேஜஸ். எனக்கு தெலுங்கும் தெரியும் தமிழும் தெரியுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் ஆகிடுச்சு எனக்கு. இல்லைனா வந்து இந்த பாட்டுக்கு எந்த மாதிரி லிரிக் வேணும்னு டிசைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். கண்டிப்பாக. ஸோ ஆக்கலேஸ் அண்ணம் எடுத்த சாங் நான் தெலுங்கில் பண்ணப்போ பெரிய ஹிட்டு. ஆனால் தமிழில் பண்ணும்போது அதே மீனிங்கை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணல. நான் விவேகா சார் கிட்ட சொன்னேன், தெலுங்கு என்ன மீனிங் எல்லாமே விட்டுருங்க, இந்த டியூனுக்கு தமிழில் எது நல்லா இருக்கும் மட்டும் நீங்கள் எழுதுங்கன்னா ஒரு 10-20 வெர்ஷன் எழுதிட்டார் அவர். எழுதி வந்தப்போ வந்து எல்லாம் கொடுப்பாரு, படிச்சுட்டே இருந்தேன். நான் வந்து தமிழும் படிப்பேன் எழுதுவேன். அந்த மாதிரி தமிழ் படிப்பேன் எழுதுவேன், தெலுங்கு படிப்பேன் எழுதுவேன், இங்கிலீஷ் ஹிந்தி இந்த 4 லாங்குவேஜ் வந்து படிப்பேன் எழுதுவேன் பேசுவேன். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா ஒரு லிரிக்ஸ் கொடுத்தப்போ ஃபுல்லாக எல்லாம் படிச்சிடுவேன். இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. நான் ஒரு 5 பேஜ் திருப்பினப்போ ஒரு லெஃப்ட் சைடில் எங்கேயோ வந்து டேடி மம்மி வீட்டில் இல்லை அப்படின்னு எழுதி விட்டார். இந்த மாதிரி நல்லா படி எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னு பார்க்குறேன். இது என்ன இருக்குது, இல்லை சார் இது இன்னும் அது ரஃப் அப்படின்னாரு. இருக்குது சார் டேடி மம்மி வீட்டில் இல்லை தடப்போடு சார் எல்லாம் விட்டுருங்க, இதுதான் சார் பல்லவின்ட்டு. சார் என்ன சார் எழுதுனதெல்லாம் விட்டுட்டு எழுதாத போய் நல்லா இருக்குன்றீங்கன்னா சார் என்ன மாதிரி பல்லவி தெரியுமா, டேடி மம்மி வீட்டில் இல்லை தடப்போட யாரும் இல்லை அவ்வளோதான் இது ஃபிக்ஸ் அப்படின்ட்டேன். நான் நிஜமாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. இதுதான் ஃபிக்ஸ் அவ்வளோதான் வேறு டவுட்டே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் இதை எழுதிட்டாரு. ஸோ சம்டைம் இட் ஜஸ்ட் ஒர்க்ஸ் லைக் தட். ஸோ அது டேடி மம்மி வீட்டில் இல்லை அது வந்து தமிழுக்கு அழகாக உட்காந்துருச்சு அப்படியே. ஸோ when we were making the Hindi version also, the daddy mummy word they didn't want to change because it was so catchy. Daddy mummy, daddy mummy, daddy mummy. So see how the lyric and music goes hand in hand. Exactly. ஸோ அது வந்து அந்த லாங்குவேஜ் தெரியுது வந்து அதே மாதிரி நம்ம சிங்கர்ஸை பாட வைக்கும் போதும் நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் வேணும்னு தெரியுது எல்லாத்துக்குமே வந்து லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் சாங் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஹவ் வுட் யூ எக்ஸ்பிரஸ் இஃப் யூ டோன்ட் நோ தி லாங்குவேஜ்? ஒரு பாஷை தெரியாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது என்ன சொல்ல போகிறோங்கிறதான் வந்து அந்த சொல்ல போகிற மேட்டரை தான் வந்து பாடுறோம் ஆக்சுவலாக. ஸோ என்ன சொல்கிறோம் தெரிஞ்சால் தான் என்ன பாடணும்னு தெரியும். ஸோ லாங்குவேஜ் பிகம்ஸ் மேஜர் பார்ட் while மேக்கிங் எ சாங் எஸ்பெஷலி. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து ஒரு இசை களஞ்சியம் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, எல்லா விஷயமே தெரியுது. பாடல் வரிகள் பத்தி இவ்வளவு எழுதுறதுன்னா நீங்களே எழுதுறீங்க, மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க, நீங்களே பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த இசையை நீங்க டச் பண்ணாத ஒரு விஷயம்னா எது? இது வந்து என்னை பற்றி நானே வந்து ஒரு பயங்கரமாக ஒன்று சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷில் ஒரு விஷயம் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க பெரியவங்க. அது எப்படின்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னு ஒன்று இருக்குது. எல்லா விஷயம் தெரியும் ஆனால் எதுவுமே முழுசா தெரியாது. அதுதான் நான் எல்லா விஷயம் நிறைய விஷயம் தெரியும் ஆனால் எதுவுமே முழுசா தெரியாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். பட் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போதே நீங்க இவ்ளோ சூப்பரா நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. அப்ப முழுசா நீங்க தெரிஞ்சுக்கும் போது அதுல லெஜெண்ட் வேலையே பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலயுமே நீங்க சார் எல்லாத்துலயுமே நீங்க லெஜெண்ட் ஆயிடுவீங்க. முழுசா தெரிஞ்ச ஒன்றும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. சோ இந்த தமிழ் நியூ இயர்ல எங்க ஜிஆர்டி வியூவர்ஸ்க்காக என்ன பாடல் இப்ப பாட போறீங்க? என்ன வேணா பாடலாம். ஓகே, அப்ப நாங்களே செலக்ட் பண்ணலாமா? ஓகே. ஒரு பாடல் நல்லவன் சொன்னா நீங்க நம்பிடாதீங்க அந்த பாடல் பாருங்களேன். ஏன்னா ஒரு பெப்பியான ஒரு சாங். இட்ஸ் டெஃபினெட்லி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. வீரம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் வி ஷேர் அ கிரேட் ரேப்போ. ஸோ அவர் எங்கள் ஸ்டுடியோக்கு ஒரு வாட்டி அந்த டைலாக் சொல்கிறதுக்காக வந்திருந்தார். அந்த டைலாக் ரெக்கார்ட் பண்ணுறப்போ வந்துட்டு he just came for like 10-15 minutes வந்தார். வந்துட்டு ஒரு 4-5 hours ஸ்டுடியோவில் இருந்தார். அவர் he gave me a great compliment. தேவி உங்கள் ஸ்டுடியோவில் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கீங்க, வந்தால் வீட்டுக்கு போகிறதுக்கு மூடு வரும், எனக்கு இங்கே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தார். அது வாசிச்சிருந்தார். வாஸ் சீயிங் ஆல் எனக்கு ரொம்ப நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கலெக்ஷன் இருக்கும். wherever I go to any part of the world அந்தந்த கண்ட்ரிலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். ஜெம்பேஸ் அண்ட் மேண்டலின் யூக்லிலே எல்லாம் நான் பேஞ்சோ அப்படி இப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தார். ஸோ he gave me that big compliment. So thanks to him for feeling so special in my studio. And that was a special day for us. It was very nice. We were chatting and we were having fun time. And yeah, our dialogue சொன்ன அந்த பாட்டு நல்லவனு சொன்ன அந்த பாட்டு. Yeah. ஓகே, சோ உங்களுக்காகவே தல பாடல் இப்போ டிஎஸ்பி சார் பாட போறாரு. வாங்க என்ஜாய் பண்ணி கேட்கலாம்.
இல்ல எடுக்க மடக்கா கொடுக்க கொடுத்தா தொடுக்க அடிப்போம் பல 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 வேட்டி பல பல கரகோஷ்டி உதவ மட்டும் வைக்க மானம் பார்க்க மாட்டோம் எங்க ஊரு வந்து பாருடா அங்க டென்ட் கொட்டா ஜோருடா யாரு படம் கூடினாலும் ஹீரோ அங்க நாங்கடா 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive 1 2 3 4 5 வேணா எங்க கிட்ட wrong side drive ஆக்சுவலி நீங்க வந்து ஃபாரின் ஷோஸ் அதிகமா நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடிக்கிட்டே பாட்டு பாடி நம்ம தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ் மக்களையுமே நீங்க வந்து செம்மையா எனர்ஜி கொடுத்துருக்கீங்க, என்ஜாய் பண்ண வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ அந்த ஃபாரின் ஷோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்துருக்கு? அது அந்த உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது அந்த வீடியோவில். எங்களுக்காக நீங்க அந்த ட்ரிப் பத்தி சொல்லுங்களேன். லாஸ்ட் டைம் ஐ ஹேட் மை யூஎஸ்ஏ டூர். ஓகே. இந்த யூஎஸ்ஏ டூரில் வந்து நிறைய ஷோஸ் நாங்கள் பண்ணியிருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியாவிலேருந்து அவ்வளோ பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஷோஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்தியன் ஷோஸ் நடக்காத ஒரு ஆடிட்டோரியம்ஸ், எல்லாம் இன்டர்நேஷனல் ஷோஸ் நடந்த ஒரு ஆடிட்டோரியம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் வி ஹேட் ஆல் அமெரிக்கன் டான்சர்ஸ் அண்ட் அமெரிக்கன் மியூசிஷியன்ஸ் கொலாபரேட்டிங் வித் அஸ் அண்ட் லாட் ஆஃப் என்னோட பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் இங்கே என் கூட ட்ராவல் பண்ணாங்க. இட் வாஸ் a ஹியூஜ் ஷோ. ஸோ அது வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்தது அண்ட் எவ்ரி ஒன் ஃபெல் இன் லவ் வித் இட். ஸோ அதுக்கு வந்து அது என்னென்னு பார்க்கறதுக்காக உங்களுக்கு ஒரு மேபி we can show you a little ஒரு வீடியோ glance வச்சிருக்கீங்க. of கண்டிப்பா. சூப்பர் சார். நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளீஸ் அந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கலாம் இப்போ. நல்லவன்னு சொல்வாங்க நம்பிடாதீங்க சரிகம பதனிசா அட come on say jalsa இதயம் இதுவரை துடிக்கவில்லை, இப்போ துடிக்கிறதே. 1 2 3 4 chicken 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 1 2 3 we go chicken 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 whoa baba boy தலைவா நீ நான் கொன்றல்லவா ரசிகன் என்ற போதும் என் தலைவன் நீ அல்லவா Alegra, 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 ale, ale. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody grooving, shaking, moving, becoming naughty. குண்டு வாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே. நீ வரும்போது நான் மறைவேனா? அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய். அடடா 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 என் நெஞ்சை கொய்கிறாய். நீலவானம் Excuse me, Mr. கண்ணசாமி, ஒரு காஃபி குடிப்போம் கண்வெண்ணே. ஹாட்டா கோல்டா நீயோ தப்பட்டாடே. தரக்கத்தில்லானா This is for Priscilla. Thank you, and
Something, 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 something. உனக்கும் எனக்கும் something, something. అంటే అమలాపురం అంటే ఆహాపురం Who's the hero? Who's the hero? Bakmanda Batiaro. Governor Pat Quinn, State of Illinois, do hereby proclaim July 26th as Devi Sri Prasad Day in Illinois. I'm sure he's going to entertain each and every one of you. Be ready for DSP Live. அவர் எப்படி உங்களை வந்து நல்ல ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டோடு தான் இருப்பார். ஹேவ் ஃபன், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். Music చాలా inspiring చాలా pumping ఉంటుంది. And music and all right. Enjoy yourself. Devi Sri Prasad, all the best. Have fun in Devi's shows and all the best to DSP Live. Everybody have fun. All the best, Devi. He's a ball of energy. DSP, you rock. డాడీ మమ్మీ విట్టిల్లిల్ల తడపోడ యారు మిల్ల విளையாடு ஓமா உள்ள பிள்ளா சூப்பர் சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து லாங்குவேஜ் எதுவுமே இல்லை அப்படின்றது நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. ஒரு வீடியோ நான் நெட்டில் பார்த்தேன். அந்த டால்பி வீடியோ அதை நான் பார்த்தேன். அது எப்படி அது சாத்தியமாச்சு? ஆக்சுவலி ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்தா அதை நம்ம நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பட் எல்லாருமே வந்து வியக்க வச்சுட்டீங்க. அவங்களோட ரியாக்ஷன்லேயே வந்து நாங்கள் பார்க்க முடியுது எங்களால். ஒரு மிகப்பெரிய விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்னொன்று என்னால் அங்கே இருக்க முடியலையே அப்படின்ட்டு, நாங்கள் போய் நேரடியாக பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது எங்களுக்காக. அதை எங்களை எக்ஸ்பிளைன். அது ஆக்சுவலாக என்னென்னா டால்பி அட்மாஸ் சவுண்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த வேர்ல்ட் ஐ டிட் அ லைவ் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஷோ இன் டால்பி அட்மாஸ். இப்போ நான் யூஎஸில் நான் பண்ண டூரை வந்து என்ன பண்ணோன்னா, அதை வந்து சவுண்ட் மிக்ஸ் நாங்கள் ஷோஸ் பண்ணும்போதே நான் டோட்டலாக ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தேன். இப்படி இருக்கணும், இங்கெல்லாம் மைக் பொசிஷன்ஸ், இங்கெல்லாம் கேமரா பொசிஷன்ஸ், அப்படிலாம் ஒரு பெரிய ஒரு 4 months ஒர்க் பண்ணி அப்போ தான் அந்த ஷோஸ் பண்ணோம். ஸோ அது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷோ நடக்குதுன்னா ஃபார் எவ்ரி கார்னர், நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி ஆடிட்டோரியம் வி ரெக்கார்டட் தி சவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆடியன்ஸ் கத்துறாங்க, அங்கே இன்னொருத்தர் ஸ்க்ரீம் பண்ணுறாங்க, இங்கே யாரோ கிளாப்ஸ் அடிக்கிறாங்க, அது எல்லாமே வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் ஃப்ரம் ஆல் டைரெக்ஷன்ஸ். அண்ட் ஸோ அதை வந்து ஃபுல்லாக அந்த ஷோ எடிட் பண்ணி டால்பி அட்மாஸ் சவுண்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸ் ஷோவை வந்து நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். ஒரு பெரிய ப்ரீமியர் பண்ணோம் ஹைதராபாத்தில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆங்கர் வந்து அங்கே பேசிட்டு இருப்பாங்களே, நீங்கள் அந்த ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்தது என்ன சாங் வேணும்னா, எங்களுக்கு சிங்கம் சாங் பாடுங்க, இல்லை புலி சாங் பாடு, ஏதாவது கதை, இல்லை ஏதாவது ஒரு வீரம் சாங் பாடுங்க, யாராவது கத்துறாங்கன்னா அவங்க எந்த டைரெக்ஷன்லேருந்து கத்துனாங்களோ அங்கேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு கேட்கும். சினிமா தியேட்டரில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பிரசாத் ஐமாக்ஸில் பெரிய சினிமா தியேட்டரில் வந்து நாங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ இங்கே உட்காந்துருக்கு, இங்கேருந்து அப்படி திரும்பி பார்க்குறாங்க, யார் அங்கே கத்துறாங்கன்னு பார்த்தா. பட் இட்ஸ் ஆல் மிக்ஸ்ட் லைக் தட். ஸோ அந்த ஷோ வந்து இட் பிகேம் எ ஹியூஜ் சென்சேஷன். அங்கே வந்து சிரஞ்சீவி சார், பிரபுதேவ் சார் எல்லாம் கெஸ்ட்டாக வந்து ஆல் த ஹீரோஸ் ஆஃப் டாலிவுட், அல்லு அர்ஜுன் வந்து ஆல் ஹீரோயின்ஸ், எவ்ரி ஒன் ஹேட் கம் அண்ட் பிகேம் எ பிக் சென்சேஷன். ஸோ பிரபுதேவ் மாஸ்டர்லாம் வந்து இந்த மாதிரி ஒன்று இமேஜினே பண்ணி பார்க்கல, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னார். சிரஞ்சீவி சார் வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ் வித் த ஹோல் திங். ஸோ தட் வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வேர்ல்ட்லேயே that was the first time we did. So proud. A total dance and music show was never done like that before. So that எனக்கு Dolby Atmos ஓட ஆளுங்க they had come from abroad and they gave us a huge certificate for that. And நாங்கள் ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தோம்.
ஐ திங்க் வந்து ஆல்பம்க்கு ஒரு லைவ் கான்செப்ட்க்கு வந்து ஒரு மோஷன் போஸ்டர் வெளியிட்ட ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்க தான் நான் நினைக்கிறேன். யூசுவலா ஒரு போஸ்டர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, பட் மோஷன் போஸ்டர் நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. ஆஸ்திரேலியன் டூர். Yeah, Australia and New Zealand. Yeah, now I'm going on an Australia and New Zealand tour. May endல போறோம். May endல இருந்து June end வரைக்கும் we are doing a 1 month tour for all the big cities over there, for all Tamil people and Telugu people and all that. அது என்னன்னா ஜெனரலாக இந்த மோஷன் போஸ்டர்ஸ்ங்கிறது வந்து இப்போ படத்துக்கு மட்டும்தான் பண்ணுறாங்க. நான் எப்பவுமே அப்படி தான் ஒரு கான்சர்ட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கான்சர்ட் பண்ண ஐ எம் வெரி பேஷனேட் அபவுட் கான்சர்ட்ஸ் அண்ட் லைவ் பர்ஃபார்மன்ஸஸ். ஸோ லைவ் பர்ஃபார்மன்ஸ் என்னெல்லாம் பண்ணல அதெல்லாம் அதே மாதிரி தான் யூஎஸ் போனப்போ ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த டேட்ஸ் அண்ட் பிளேசஸ் எல்லாம் வச்சு ஒரு லிரிக் பண்ணி அதை பாடி அதை வந்து ஒரு மியூசிக் வீடியோவாக ரிலீஸ் பண்ணி அது ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அந்தந்த சிட்டியில் ப்ளே ஆகும்போது அந்த சிட்டி பேர் வந்து எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக யூஎஸ்கே வந்து மோஷன் போஸ்டர் பண்ணணும்னு நினச்சோம். அப்போ வி டிடன்ட் ஹேவ் டைம். ஸோ இந்த வாட்டி ஆஸ்திரேலியா டூருக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம், மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் அகெயின் பிகேம் எ வெரி பிக் டாக். படத்துக்கு தான் இது பண்ணுறாங்க, எப்படி ஒரு லைவ் கான்சர்ட் இது வரைக்கும் யாருமே பண்ணல. ஸோ we did a மோஷன் போஸ்டர் அண்ட் வெரி சூன் பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் மந்த் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து டூருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மியூசிக் வீடியோ கூட திருப்பி ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தேங்க்யூ. அந்த மோஷன் போஸ்டர் வந்து கண்டிப்பாக இந்த நியூ இயர் அன்னைக்கு எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ்க்காக ஸ்பெஷலாக வந்து காட்ட போகிறோம். இப்போ அது ப்ளீஸ் டேக் அ லுக் அட் இட் அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் இட். Let's sing and dance. It's sing and dance. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு இப்போது. அண்ட் குறிச்சி ஒரு ஆக்சுவலாக இன்றைக்கே நான் அனௌன்ஸ் பண்ணணும்னு இருந்தேன். பட் எங்களுக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் எதுவும் எப்பவுமே அனௌன்ஸ் பண்ணேன். அதனால் தமிழில் வந்து ஒரு மிகப்பெரிய படம் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் கோன் பி ஃபன் ஒன்ஸ் அகேன். மிகப்பெரிய படம் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக வந்து ஒரு மாசான ஹீரோ தான் இருப்பாங்க. அதில் உங்களுக்கே தெரியும் கூடிய சீக்கிரம். ஓகே. அதே போல் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் போயிட்டுருக்கு. மகேஷ் பாபு சார், அல்லு அர்ஜுன் அண்ட் ஜூனியர் என்டிஆர் அண்ட் ராம் சரண் அண்ட் நாகார்ஜுனா சாரோட சன் நாக சைத்தன்யா இன்னொரு ஃபிலிம், இந்த மாதிரி ஒரு 6-7 ஃபிலிம்ஸ் ஆர் கோயிங் ஆன். ஸோ ஆல் திஸ் ஒர்க் இஸ் கோயிங் ஆன். சூப்பர் சார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்பம்லேருந்து தான் வந்து இந்த ஃபீல்டுக்கே வந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் தான் மூவிஸ்லாம் வந்து நீங்கள் மியூசிக் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. அந்த ஆல்பம் ஏன் நீங்கள் திரும்பியும் பண்ணக்கூடாது, ஏன் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க? எங்களுக்காக சொல்லுங்களேன் ப்ளீஸ். இல்லை, எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே வந்து ஆல்பம்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய பேஷன். அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. பட் தென் மியூசிக் டைரக்டர் ஆனப்போ இன்னும் அந்த கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் கோஸ் இன்டு இட் அண்ட் டைமே இருக்காது. அப்படி போய்ட்டு எப்படியோ பிளான் பண்ணுவோம் நடக்காது, பிளான் பண்ணுவோம் பட் போயிட்டே இருக்கும். பட் திஸ் இயர் ஐ எம் டெஃபினெட்லி கோயிங் டு டூ இட் அண்ட் ஆல்ரெடி ஐ ஹவ் கம் அப் வித் அ சாங். அண்ட் அந்த பாட்டு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதோட மியூசிக் வீடியோ கூட டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஐம் ஷூட்டிங். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெப் மியூசிக் வீடியோ வித் ஸ்பானிஷ் மாடல் அண்ட் ஆல் தட். அந்த பாட்டு வந்து என்ன நினச்சேன்னா, சரி இன்னைக்கு இவ்வளோ பாட்டு பாடுறோமே, இது வரைக்கும் நான் இந்த பாட்டு வந்து எந்த சேனல் டெலிகாஸ்ட்லேயும் எங்கேயும் பப்ளிக் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. பட் இன்றைக்கி என்னமோ இந்த நியூ இயர் சந்தர்ப்பமாக, இந்த புத்தாண்டு சந்தர்ப்பமாக ஜெயா டிவியில் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்க்ளூசிவாக இந்த சாங் நான் வந்து அன்ரிலீஸ் சாங், ஆல்பம் சாங் அது உங்களுக்காக பாடலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் கேட்டு கண்டிப்பாக ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்டுட்டு ப்ளீஸ் டெல் மீ how you like the song, because very soon this song is going to come out with a beautiful video. கண்டிப்பாக. ஸோ வியூவர்ஸ், உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஎஸ்பி சாருடைய ஆல்பம் அன்ரிலீஸ் சாங் வந்து நம்ம ஜெயா டிவி வியூவர்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வந்து இங்கே பாட்டு பாட போகிறாங்க. நாங்கள் எல்லாருமே அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம். பாட்டு பாடுறீங்களா சார்? எஸ், here we go. 1 2 3 4. Open day, this is for you. Hey, open day, nidana twinkle twinkle star. Open day, nidana 5-star chocolate bar.
வாவ், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அந்த பீட்டு ராமா ராமா ஹரி சார், அந்த சாங் நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே, ஏன் நம்ம ஜேடியில் நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணிட்ட உடனே எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சாங் எல்லா யங்ஸ்டர்ஸ் வாயிலுமே வந்துகிட்டே இருக்கும், முணுமுணுத்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது பாருங்களேன். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது அந்த ஒரு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு, சூப்பராக இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் ஜெயா டிவி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் அண்ட் மக்களுக்கு எல்லாருக்கும் கூட பிடிக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆல்பம் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ண டைம் கிடைக்காது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் ஸ்க்வீஸ் பண்ணி பண்ணிகிட்டே வரோம் இது. ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் த வீடியோ ஆல்சோ ரிலீசஸ், ஐ திங்க் யூல் ஆல் டெஃபினெட்லி லைக் இட். அண்ட் ஐ எம் ஹோப்பிங், ஏன்னா மூவி மியூசிக் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் நம்ம என்கரேஜ்மெண்ட் நல்லா கிடைச்சதுன்னா தெல் பி லாட் ஆஃப் அதர் ஆர்டிஸ்ட். அண்ட் த மெயின் திங் இஸ் இந்த ஆல்பம்ஸ் கல்ச்சரெலாம் முன்னாடி நிறைய இருந்தது, அப்புறம் அப்படியே போக போக அது குறைஞ்சிச்சு. ஒன்லி மூவி மியூசிக் தான் இருக்குது. பட் ஐ ஆம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு கெட் த ஆல்பம் மியூசிக் பேக். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணாங்கன்னா, ஏன்னா நிறைய டேலண்டட் மியூசிஷியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி ஆல்பம்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஐ திங்க் ஃபார் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரைக்கும் கூட this will be a big encouragement and they can come out with their own songs and videos. I think it will be great. பட் இந்த ஆல்பம் வந்து இந்த சாங் எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் ஜெயா டிவி வியூவர்ஸ்க்காக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆசம் சாங், சூப்பராக இருக்குது, சூப்பரான ஒரு லவ் சாங் எங்களுக்காகவே நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். இது வேர்ட்ஸே வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக ஒரு சாங் பாடினேன். அந்த 5 ஸ்டார் சாக்லேட் பார், எக் தோ தினோ சார், இந்த மாதிரிலாம் போடுவேன். ட்விங்கிள் ஸ்டார் அப்படின்னு. ஸோ பெரிய ஒரு சின்ன மீனிங்கோட ஒரு க்யூட்டான ஒரு சாங், ஜாலியாக பாடிக்கணும் எல்லாரும். ஜாலியாக பாட்டு பாடுவோம். சில பாட்டு வந்து ரொம்ப கவிதையாக எழுதுவோம், சில பாட்டு வந்து இப்படி ஃபங்கியா ரொம்ப ஈஸியா. சீக்கிரமா நீங்க வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்காக நாங்க ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம் சார். டெஃபினெட்லி. சோ இந்த தமிழ் புத்தாண்டுல எங்களுக்காக பாத்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்தீங்க, ஒரு மியூசிக்கல் ட்ரீட் கொடுத்தீங்க. ஐ திங்க் எங்களை வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த ஷோ வந்து ஒரு 1 hour, அந்த 1 hour வந்து அப்படி பார்க்க வச்சிட்டீங்க சார், உங்களுடைய இசையின் மூலமா, உங்களுடைய டான்ஸ் மூலமா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணீங்க. ஸோ தமிழ் புத்தாண்டில் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நானும் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ரொம்ப ஸ்பெஷல் புத்தாண்டு எனக்கு இனிமேல். ஏன்னா இந்த ஷோயும் சரி இந்த நாளையும் சரி நான் மறக்க மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்தது இன்றைக்கி எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை மியூசிஷியன்ஸ் அண்ட் மை சிங்கர்ஸ் who all have நிறைய வேலை விட்டுட்டு எனக்காக இந்த ஷோக்காக வந்திருக்காங்க. Thanks to all of them and a very special thanks to Jaya TV for such a beautiful show and thanks so much to you for doing it so lively. Thanks a lot. Thank you so much. Thank you. And உங்களுடைய future projectsக்காக நாங்க எல்லாமே waiting. And அந்த உங்களுடைய ஆல்பம் உடைய வீடியோக்காக நாங்க waiting. Thanks a lot. நீங்க என்னென்ன பண்றீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து YouTubeல நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ அதுக்காகவும் நாங்க வந்து waiting. சோ கண்டிப்பா வந்து வியூவர்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்கிறது உங்ககிட்ட அந்த எனர்ஜி லெவல் எப்படியாவது உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் எனர்ஜி எங்களுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆல்பம்ஸ், நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து தமிழில் பண்ணணும், அதுதான் எங்களுடைய ஆசை. சூப்பர். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து உங்களுடைய பெரிய பேனரில் ஒரு படம் பண்ணுறீங்க, அந்த இன்டர்வியூ நான் ஹோஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப அவங்களோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் மறுபடியும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். Thank you so much for coming, sir. Thank you. Thank you. So viewers, இவ்வளோ நேரம் நம்ம டிஎஸ்பி சாரோடைய ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூ, ஒரு மியூசிக்கல் ட்ரீட், ஒரு விஷுவல் ட்ரீட் நீங்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஹோப் இந்த 1 hour நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு சிறப்பான தருணத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Bye bye.